அவங்க கட்சிக்காரன் 3500 கிலோ வித்திருக்கான். இன்னைக்கு என்சிபியோட அக்கவுண்ட் படி 5200 கோடி ரூபாய் இருக்கு அவனுக்கு. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான், 600 கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்திருக்கேன், திரையுலகிற்கு. நீங்க ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும், ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருள்ல சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம். அவன் அமீரா இருக்கலாம், அமீர்னா பணக்காரன். இந்த போதைப் பொருள்னால பணக்காரன் ஆகியிருப்பான்னு சொல்ல வந்தேன். அவன் அமீரா கூட இருக்கலாம். அதனால அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான், ராஜராஜனையும் ஏசுறான். அதுக்காக சொன்னேன் என்ன. ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு, யார் அவரு, இன்னொரு தரம் சொல்லுங்க, நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர். அவர் மேடையில பேசுறத சொல்றார், ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் வர கொண்டு, யாரோ ஒரு ப்ரொஃபசர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார், வீர திருநாவுக்கரசு சார். நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்ல. அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லி இருக்கான், நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான. வண்டியில திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரங்க இந்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. ஐயா 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 என்ன அவன் சொல்லி இருக்கான். நான் குற்றம் சாட்டல டிஜிபிய, நல்ல மனுஷன், பாவம், அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு, இலவச இணைப்பு. தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா. அவர் சொல்றாரு, இவரு ஜாஃபர் சாதிக்கு என்னோ சிசிடிவி கேமரா கொடுத்தானே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாராம். அவன் எடுத்துட்டானா? சரி. ஆனா என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு, நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில, என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இப்ப போதைப் பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த பணத்தை விற்கிறவன்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டிண்டா காவல்துறை அவனை சோதனையிடாதா? அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டும் இல்ல, இவர் கமிஷனரா இருந்தார், நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார். கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு, நான் அமைப்பு பேரை சொல்லல, அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்கிறாங்க. 3 நாள் அந்த அமைப்பு யாரு, அந்த அமைப்பு பின்னணியில யார் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கின்றார். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், கமிஷனர் பண்ணது கரெக்ட். ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யாரு, அவங்க ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு. ஆனா அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, 5000 கோடி பண்ணா 4800 வச்சுக்குவோம். அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆள் சொல்லியிருக்கான் 650 கோடி திரையுலகத்தினருக்கு கொடுத்திருக்கேன் நான்.
ஆகவே they are well entrenched in DMK administration.